Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மேடம் அத்தியாயம் 21. இன்னும் 3 நாள் தான் இருக்கிறது என்று டிரெக்டர் டைசன் தொடர்ந்தார். தற்சமயத்துக்கு நான் போட்டிருக்கிற திட்டப்படி என்ன எல்லாம் நடக்கட்டும்னு நினச்சிருக்கேன். 10ஆம் தேதி ஜனாதிபதி நிகழ்ச்சிகள் ரத்து செய்ய இப்போது கூட என்னால் முடியும். ஆனால் கடைசி நிமிடம் வரை காத்திருக்க போகிறேன் என்றவர் மார்க்கை நோக்கி, நீ எதுவும் சொல்ல விரும்புகிறியா என்றார். இல்லை சார். அடுத்தபடி உன் வேலை என்ன? வெளிநாட்டு விவகார கமிட்டி, நிதி நிர்வாக கமிட்டி, இந்த ரெண்டுலேயும் பணியாற்றி செக்ரட்டரிகளை நாளைக்கு பார்க்க போகிறேன் சார். அதன் பிறகு தான் இந்த பிரச்சனையில் என்ன செய்யலாம்னு எனக்கு ஒரு தெளிவு பிறக்கும். நல்லது. கண்ணில் விளக்கண்ணை விட்டுக்கிட்டு விசாரணை செய்து ஒருவேளை நான் எதையானு கவனிக்க தவறி இருக்கலாம். சரி சார். நீ கொண்டு வந்து கொடுத்தியே 28 $50 நோட்டுகள், அவற்றை நம்ம கைரேகை நிபுணர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் கேஸ் ஃபிக்ஸின் மனைவி கைரேகை அதில் இருக்கிறதான்னு கண்டுபிடிக்க வேண்டும். அப்போதுதான் அதே நோட்டில் கிரிமினல்களின் கைரேகை படிந்திருக்கிறதான்னு கண்டுபிடிக்க முடியும். இதுவரை 1000க்கும் மேலான கைரேகைகளை கண்டுபிடித்தாயிற்று. ஆனால் எதுவும் கேஸ் ஃபிக்ஸின் மனைவி கைரேகைக்கு சரியாக இல்லை. அதை பற்றி தகவல் கிடைத்த உடனே உனக்கு தெரிவிக்கிறேன். சரி, நீ புறப்படு. நம்ம 2 பேருக்குமே தலை சுற்றுகிறது. நாளை காலையில் 7 மணிக்கு நீ வர வேண்டாம் என்றவர் கைகடிகாரத்தை பார்த்து கொண்டார். இப்போதே இரவு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதையால் புதன்கிழமை காலை வந்துடு. கரெக்டாக 7 மணிக்கே வந்துடு. அப்போதான் நமக்கு முழுசாக ஒரு நாள் கிடைக்கும். மார்க் மேற்கொண்டு ஏதோ சொல்ல விரும்பினான். அவன் தயக்கத்தை டைரக்டர் புரிந்து கொண்டார். எதுவானாலும் பிறகு பேசிக்கொள்ளலாம். வீட்டுக்கு போய் ஓய்வெடுத்துக்கொள். நான் வயதானவன், களைப்பாக தான் இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த சதிகாரர்கள் ஒவ்வொருவரையும் பிடித்து வியாழக்கிழமை இரவு ஜெயிலில் அடைச்சா தான் எனக்கு நிம்மதி ஏற்படும். அவர்கள் ஒருவராக அந்த டெக்ஸ்டர் இருக்கக்கூடாது என்று தான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். ஆனால் நீ அலட்சியமாக இருந்துடாத. டெக்ஸ்டரின் மகளிடம் ஜாக்கிரதையாகவே இரு. காதலுக்கு கண்ணில் தான், ஆனால் காதும் கேட்காம கண்ணும் தெரியாமல் இருக்கக்கூடாது. மார்க் எவ்வளவு பெருந்தன்மையான மனிதர் என்று மார்க் மறுபடியும் எண்ணிக்கொண்டான். நன்றி சார், புதன் காலையில் பார்க்குறேன் என்றான். FBI அலுவலகத்தின் கராஜில் இருந்து தன் காரை வெளியே எடுத்து மெதுவாக ஓட்டிச் சென்றான். நீல நிற செடான் கார் தன்னை பின் தொடர்ந்து வருவது தெரிந்தது. தன் இலாக்காவை சேர்ந்த கார் என்பது அவனுக்கு புரிந்தது. ஆனால் தன் பாதுகாப்புக்கு வருகிறதா அல்லது தன்னை வேவு பார்ப்பதற்காக வருகிறதா அது மட்டும் தெரியவில்லை. தன் அப்பார்ட்மெண்ட் வளாகத்தை அடைந்த போது வாட்ச்மேன் சைமன் டியூட்டியில் இருந்தான். எப்போதும் அவன்தான் மார்க்கின் காரை காலியாக இருக்கும் ஏதாவது ஒரு ஷெட்டில் கொண்டு போய் நிறுத்துவது வழக்கம். மாலையில் மார்க் ரொம்ப டிப்டாப்பாக கிளம்பிய போது அவன் கவனித்திருந்ததால் கிண்டலாக இழித்து, ஐயாவுக்கு ரொம்ப மஜாவான நேரம் தான் போல இருக்கே என்று பரிகாசம் செய்தான். ஓ, அப்படி ஒன்றும் இல்லை என்று மார்க் சைமனிடம் கார்ச்சாவையை எறிந்துவிட்டு லிஃப்டை நோக்கி நடந்தான். தன் அப்பார்ட்மெண்ட்டை அடைந்ததும் ஃபோனை எடுத்தான். டயல் செய்தான். மென்மையான குரல் ஒன்று பதிலளித்தது. நீனோ தூங்கலையா லிஸ் என்று கேட்டான். தூக்கம் வரல என்றாள் எலிசபெத். ஐ லவ் யூ என்றான் மார்க். தூக்கம் அவன் கண்களை அழுத்தி கொண்டது. மார்ச் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை மணி 8:04. ஃபோன் அடித்தது. அடித்துக்கொண்டே இருந்தது. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான் மார்க். இடவிடாமல் மணி அடிக்கவே இறுதியில் விழித்து கொண்டான். டிரெக்டர் கூப்பிடுகிறாரோ? இருக்காதே, நாளைக்கு தானே வர சொன்னார். பாய்ந்து ஃபோன் அடித்தான். இன்னும் தூங்கவில்லை நீங்கள் என்று எலிசபெத்தின் குரல் கேட்டது. ஆமாம், நானும் ஐ லவ் யூ. சிரித்தபடியே ஃபோனை வைத்து விட்டாள் அவள். நல்ல தமாஷான மூடில் தான் இருக்கிறாள். இன்றைக்கு அவளுடைய அப்பாவின் நடவடிக்கைகளை பற்றி ஆராயப் போகிறோம் என்று தெரிந்தால் காலை உணவை சுருக்கமாக முடித்துக்கொண்டு கிளம்பினான். இன்று எழுந்து கொள்ளவே தாமதமாகிவிட்டது. காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டால் இன்னும் தாமதமாகும். சரியான டிராஃபிக் நெருக்கடி நேரம். சுரங்க ரயிலை பிடித்து 2 ஸ்டேஷன்களில் வண்டி மாறி நாடாளுமன்ற கட்டிடத்தை விரைவிலேயே அடைந்து விட்டான். செனட் கூட்டத்தில் 2 கமிட்டி கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருப்பது தெரிந்தது. ஒரு துணை செக்ரட்டரியிடம் பாஸ் பெற்றுக்கொண்டான். ஏல் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள ஆராய்ச்சி மாணவன் என்று சொல்லிக் கொண்டதால் அவனுக்கு சிரமம் இல்லாமல் அனுமதி கிடைத்தது. முதல் கமிட்டி கூட்டம் அயல்நாட்டு விவகாரம் சம்பந்தப்பட்டது. செனட்டர் புரூக்ஸ் அதற்கு தலைமை தாங்கி பேசிக் கொண்டிருந்தார். சினிமா நட்சத்திரம் போல நல்ல தோற்றம் கொண்டவர். ஒவ்வொரு பதவிக்கும் கேனுடன் போட்டி போட்டுக்கொண்டே வந்து இன்று வெளி விவகார அமைச்சராக இருப்பவர். முந்தைய ஜனாதிபதி திடீரென காலமான போது துணை ஜனாதிபதியாக இருந்த கேன் ஜனாதிபதியாக பதவி ஏற்றால் பிறகு ஜனாதிபதிக்கான முறையான தேர்தல் வந்தபோது கட்சி தன்னை நிறுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தார். ஆனால் கட்சியில் கேனை ஜனாதிபதி பதவிக்கு நிறுத்தினார்கள். வெற்றியும் கிடைத்துவிட்டது. கேன் கொலை செய்யப்பட்டால் செனட்டர் புரூக்ஸுக்கு அதில் லாபம் இருக்குமோ? மார்க் யோசித்து பார்த்தான். இருக்கும் என்று தோன்றவில்லை. துணை ஜனாதிபதி பில் ப்ரூட்லி தான் கேனுடைய பதவிக்கு வருவார். புரூக்ஸுக்கு சான்ஸே இல்லை. எனினும்
தன் சந்தேக பட்டியலிலிருந்து இவர் பெயரை நீக்க மார்க் விரும்பவில்லை. சிறிது நேரம் அங்கே இருந்துவிட்டு இரண்டாவது கமிட்டி கூட்டத்துக்கு சென்றான். அது துப்பாக்கி கட்டுப்பாடு மசோதாவை பரிசீலனை செய்யும் கூட்டம். அவன் போனபோது செனட்டர் டெக்ஸ்டர் பேசிக் கொண்டிருந்தார். என் எதிர்கால மாமனார் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் மார்க். இவரை பார்க்கையில் கொலைகாரன் மாதிரி தெரியவில்லை. ஆனால் எந்த செனட்டர் தான் கொலைகாரன் மாதிரி இருக்கிறார்? எலிசபெத்துக்கு சுருட்டையான நல்ல கருப்பு முடி, அது இவரிடமிருந்து தான் வந்திருக்கிறது. ஆனால் கிருதா பக்கம் நிறை தெரிகிறது. கண்களும் இவருக்கு நல்ல கருப்பு. அதே மாதிரி தான் எலிசபெத்துக்கும். துப்பாக்கி கட்டுப்பாடு மசோதா பற்றி விவாதிக்கும் போது நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து விடுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் டெக்ஸ்டர். அதுதான் நமது சமஷ்டி தத்துவம். மத்திய அரசுக்கு இன்னின்ன அதிகாரங்கள், மாநில அரசுகளுக்கு இன்னின்ன அதிகாரங்கள் நமது அரசியல் சட்டத்தை வகுத்த முன்னோர்கள் வரையறை செய்திருக்கிறார்கள். கடந்த 50 ஆண்டு காலமாக அந்த வரையறைகளை மீறிக்கொண்டு வருகிறோம். மாநில அரசுகளின் உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய அரசு பறித்து வருகிறது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் மார்க் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தான். டெக்ஸ்டர் தொடர்ந்து பேசினார். நமது அரசியல் சட்டத்தின்படி குற்றங்களை அடக்க வேண்டிய பொறுப்பும் அதிகாரமும் மாநில அரசுகளுக்கே உரியவை. துப்பாக்கி கட்டுப்பாட்டை பற்றி மாநில அரசுகள் கவனிக்கும்படி விட்டுவிட வேண்டும். மத்திய அரசு எதற்காக தலையிட வேண்டும்? மக்களுக்கு எது நன்மை, எது கெடுதல் என்று மாநில அரசுகள் தீர்மானிக்கட்டும். சுமார் 20 நிமிட நேரம் டெக்ஸ்டர் பேசி முடித்தார். அயல் விவகார கமிட்டியில் இருந்த செனட்டர் புரூக்ஸ் இந்த கமிட்டியிலும் கலந்து கொண்டு துப்பாக்கி கட்டுப்பாட்டு மசோதாவை ஆதரித்து பேசினார். மத்திய கிழக்கு நாடுகளாலும் ஆப்பிரிக்காவிலும் அயர்லாண்டிலும் சிலியிலும் நடைபெறுகிற கொலைகளை பற்றி நாம் வாய்கிழிய பேசுகிறோம். ஆனால் இங்கே நமது சொந்த நாட்டில், நமது சொந்த நகரங்களில், நமது சொந்த வீதிகளில், நமது சொந்த வீடுகளில், நமது சொந்த சமூகங்களில் நடைபெறும் கொலைகளை தடுக்க நாம் என்ன செய்கிறோம்? எதுவும் இல்லை. அமெரிக்காவில் 2 நிமிடத்துக்கு ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்படுகிறார் அல்லது காயமடைகிறார். கண்டவர்கள் கண்டபடி துப்பாக்கி உபயோகிப்பதை கட்டுப்படுத்த, தடுக்க இன்னும் நாம் சட்டம் கொண்டு வர தயங்குகிறோம். ஏன்? எதற்கு காத்திருக்கிறோம்? நம் முந்தைய ஜனாதிபதிகளைப் போல நமது இன்றைய ஜனாதிபதியையும் யாராவது படுகொலை செய்ய வேண்டுமா? இப்படி சொல்லிவிட்டு எதிரே இருந்த செனட்டர் ஹாரிசனை அவர் ஒரு முறை ஏறிட்டு நோக்கினார். ஹாரிசன் துப்பாக்கி கட்டுப்பாட்டு மசோதாவை எதிர்ப்பவர்களில் ஒருவர். துப்பாக்கி கட்டுப்பாடு மசோதாவை மக்கள் முழு மனதாக ஆதரிக்கிறார்கள். எங்கேயோ 2 பேர் எதிர்க்கிறார்கள் என்பதற்காக இதை நாம் விட்டுவிடக்கூடாது என்று கூறிவிட்டு அவர் அமர்ந்தபோது மார்க் அசந்து போனான். அவருடைய ஆவேசமான பேச்சை கேட்டு. ஜனாதிபதி கேனை பல விஷயங்களில் எதிர்ப்பவர் அவர் என்பது நாடறிந்த விஷயமாகவே பலருக்கும் செனட்டர் புரூக்ஸின் ஆதரவான பேச்சு ஆச்சரியம் ஏற்படுத்தியது. அடுத்து பேசிய செனட்டர் ஹாரிசன் துப்பாக்கிகள் கட்டுப்பாட்டு மசோதாவை எதிர்த்து தன் கருத்துக்களை கூறினார். மக்கள் தங்கள் பாதுகாப்புக்குத்தான் துப்பாக்கி வைத்திருக்கிறார்கள் என்றும் அதை தடுக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். நாட்டின் மூலை முடுக்குகளிலே விவசாயம் புரிந்து கொண்டு தன்னந்தனியே வாழும் மக்களுக்கு துப்பாக்கி தான் ஒரே பாதுகாப்பு என்பதும் அவர் வாதம். இடைவேளை மணி அடித்ததால் கமிட்டி கூட்டம் கலைந்தது. கமிட்டியின் நிர்வாக அதிகாரியான நிக்ஹாம் என்பவரை தேடிச் சென்றான் மார்க். தொடரும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மேடம், அத்தியாயம் 22. பகல் உணவு அருந்தி கொண்டிருந்த கமிட்டியின் நிர்வாக அதிகாரி நிக்ஹாமை சந்தித்து தன்னை மாணவன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு இந்த துப்பாக்கி கட்டுப்பாடு மசோதாவை பற்றி விவரங்கள் கூறுமாறு கேட்டான் மார்க். நிக்ஹாமுக்கு உச்சி குளர்ந்தது. என்ன தெரிய வேண்டும் உங்களுக்கு, சொல்லுங்கள் என்றார். கமிட்டியில் உள்ள 11 செனட்டர்களில் மசோதாவை ஆதரிப்பவர் யார் யார், எதிர்ப்பவர் யார் யார் என்று சொல்லும்படி மார்க் கேட்டுக்கொண்டான். ஆள் ஒருவன் அகப்பட்டான் என்று மகிழ்ந்து போனவராக அந்த அதிகாரி விஸ்தாரமாக சொல்லத் தொடங்கினார். பல செனட்டர்களை பற்றி சொன்ன பிறகு ஹாரிசனை குறித்து நிக்ஹாம் விளக்கினார். அவருடைய தொகுதி மக்கள் துப்பாக்கி கட்டுப்பாட்டை விரும்பவில்லை. ஆகவே கட்டுப்பாடு மசோதாவை ஆதரித்து அவர் வாக்களித்தால் அடுத்த முறை தேர்தல் தோல்விதான். அத்துடன் மனப்பூர்வமாகவே அவர் கட்டுப்பாட்டு மசோதாவை எதிர்க்கிறார் என்று தோன்றுகிறது. அவர் ஒரு விசித்திரமான மனிதர். ஒருவருக்குமே அவரை பற்றி சரியாக தெரியாது என்று கூறிவிட்டு செனட்டர் டெக்ஸ்டரை பற்றி சொல்லத் தொடங்கினார். மார்க்குக்கு இதயம் படப்படுத்தது. நிக்ஹாம் சொன்னார், டெக்ஸ்டர் ஒரு விசித்திரமான கேரக்டர். எந்த வேலையும் உரசல் இல்லாமல் பிடிப்பார். ஆனால் அவரை பற்றி எனக்கு லேசாக ஒரு சந்தேகம் உண்டு. உண்மையான நோக்கத்துடன் அவர் மசோதாவை எதிர்க்கவில்லை என்று. அவருடைய தொகுதியில் பெரிய பெரிய துப்பாக்கி தயாரிப்பு கம்பெனிகள் ஏராளமாக உண்டு. அவற்றில் ஒரு பெரும் பங்கும் அவருக்கும் உண்டு. என்னவோ தெரியவில்லை, மனிதர் கொஞ்ச நாளாக பதட்டமாகவே இருக்கிறார். ஏதோ ஒரு உறுத்தல் மனசில். மார்க்குக்கு அடிவயிற்றை பிசைந்தது. கடவுளே, எலிசபெத்தின் அப்பாவாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடாது. மசோதா நிறைவேறிவிடும் இல்லையா என்று பேச்சை மாற்றினான். நாள் கணக்காக, வாரக்கணக்காக, மாதக்கணக்காக இந்த மசோதா இழுப்பறையிலே இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதியின் பதவிக்காலம் இன்னும் 2 வருடம்தான். அதற்குள் நிறைவேறியாக வேண்டும். மசோதா தோற்றுப்போனால் அது கேனுக்கே தோல்வி மாதிரி. அதனால் மார்ச் 10 மசோதா நிறைவேறுவது அவசியம். மார்ச் 10 அது நிறைவேறுவதில் என்ன தடை இருக்க முடியும் என்று கேட்டான் மார்க். எனக்கு தெரிந்து ஒரு தடையும் கிடையாது.
ஜனாதிபதிக்கு ஏதாவது நேர்ந்தால்தான் உண்டு. ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் கேன் திடகாத்திரமாகத்தான் இருக்கிறார். கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி தெரிகிறது. அதை பற்றி நான் பேசுவது சரியில்லை என்றான் நிக்காம். அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு புறப்பட்டான் மார்க். இப்போது ஒரு வேலை தான் பாக்கி இருந்தது. FBIயின் ரேடியோவில் தற்செயலாக கேட்ட அந்த செய்தி மார்ச் 3ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று கமிட்டி கூட்டத்துக்காக செனட்டுக்கு வந்திறங்கிய செனட்டர்கள் யார் யார்? இதுவரை செய்த விசாரணைகளிலிருந்து துப்பாக்கி கட்டுப்பாடு மசோதாவை எதிர்ப்பவர்கள் ஜனாதிபதி கேனுக்கு எதிரானவர்கள் 7 செனட்டர்கள் என்பது இப்போது அவனுக்கு நிச்சயமாக இருந்தது. அவர்களுள் மார்ச் 3ஆம் தேதி யார் யார் செனட்டுக்கு வந்தார்கள் என்பதை கண்டுபிடித்தால் கென்னக் என்ற இன்னொரு அதிகாரியை சந்தித்து தன்னை மாணவன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு மார்ச் 3ஆம் தேதி வியாழக்கிழமை என்று கமிட்டி கூட்டங்களுக்காக வந்தவர் யார் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டு தன் கைவசம் இருந்த 7 செனட்டர்களின் பெயர்களை சொன்னான். லெதர் அட்டை போட்ட ஒரு சிவப்பு ரெஜிஸ்டரை புரட்டினார் அந்த அதிகாரி. ஒவ்வொரு பெயராக குறிப்பிட்டுவிட்டு செனட்டர் நன் அன்றைக்கு வரவில்லை, செனட்டர் பியர்சன் அன்றைக்கு வரவில்லை, வேறு ஏதேனும் தகவல் தெரிய வேண்டுமா என்றார். முந்தின அதிகாரி மாதிரி இவர் வளவளவென்று பேசுகிறவர் அல்ல என்று மார்க்குக்கு புரிந்தது. வேறொன்றும் இல்லை, தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். சந்தேகத்துக்குரிய செனட்டர்களின் பட்டியல் 7 இருந்தது. இப்போது 5 ஆகிவிட்டது. அந்த 5 பேர் யார் யார் என்று பட்டியலை பார்த்தான். புரூக்ஸ், பியர்ட், டெக்ஸ்டர், ஹாரிசன், தான்டன். கருப்பு கண்ணாடி அணிந்த ஒருவன் தூரத்திலிருந்து அவனை கவனித்துக் கொண்டிருந்தான். அது மார்க்குக்கு தெரியாது. கட்டிடத்தின் கீழ்த்தளத்துக்கு வந்தவன் காசு போட்டு பேசும் டெலிஃபோன் பூத்தை அடைந்து டைரக்டர் டைசனுக்கு ஃபோன் செய்தான். ஜூலியஸ் என்றான். சரி, ஃபோன் எண்ணை சொல்லி நானே கூப்பிடுகிறேன் என்றான் டைரக்டர். சொன்னான். சற்றைக்கெல்லாம் டைசன் கூப்பிட்டார். சார், செனட்டர்களான நன், பியர்சன் இருவரும் பேரும் நீங்கிவிட்டது. நம் பட்டியலின்படி 5 பேர் தான் இருக்கிறார்கள் என்றான் மார்க். நல்லது என்றான் டைரக்டர். நான் நினைத்தபடி தான் இருக்கிறது. ஆனால் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது மார்க். இன்னும் 48 மணி நேரம் தான் பாக்கி. ஆமாம் சார் என்று மார்க் சொன்னதும் ஃபோன் வைக்கப்பட்டு விட்டது. ஒரு நிமிடம் காத்திருந்த பின்னர் புட்ரோ வில்சன் ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் போட்டு எலிசபெத்தை கூப்பிட்டான். அவளிடம் என்ன பேசுவதென்று குழப்பமாயிருந்தது. முந்தின இரவு மிக அந்தரங்கமாக நெருங்கிய சமயம் பார்த்து ஃபோன் அடிக்க அவசரமாக அவளை பிரிந்து செல்ல நேரிட்டது. நினைவு வந்தது. அவளுடைய அப்பா மீது டைரக்டர் சந்தேகப்பட்டார் என்று எப்படி சொல்ல முடியும்? டாக்டர் எலிசபெத் ஹியர் என்று குரல் கேட்டது. லெஸ் நான் தான் மார்க்கு. சாயந்தரம் அவனுக்கு வேலை போத முடியும். 5 மணிக்கு அன்பரே என்று எலிசபெத் கேலியாக பேசினார். நான் வந்து அழைச்சிட்டு போகணுமா? ஓ, நிச்சயமா. நீங்கள் தான் பெண்களிடம் தப்பாக நடந்து கொள்ளாத நேர்மையானவர் என்று நேற்று தெரிந்துவிட்டதே. ஹேய், இதை பார், எல்லாவற்றையும் ஒரு நாள் நான் விளக்கமாக சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு சொல்ல முடியாது. பரவாயில்ல மார்க், 5 மணிக்கு சந்திக்கலாம். 5 மணி லெஸ். தெருவை கடந்து கேபிட்டல் கட்டிடத்தின் அருகே இருந்த மைதானத்தை நோக்கி நடந்தான் மார்க். எலிசபெத்தை பற்றிய நினைவுகளை பலவந்தமாக மனத்திலிருந்து வெளியேற்றிவிட்டு கைமேல் உள்ள வேலையில் சிந்தனையை செலுத்த முயன்றான். ஒரு மரத்தின் கீழே புல்வெளியில் அமர்ந்து கொண்ட போது ஒரு புறம் கேபிட்டல் கட்டிடமும் இன்னொரு புறம் உச்ச நீதிமன்றமும் தெரிந்தன. நிலமும் வெள்ளையுமான ஒரு டூரிஸ்ட் பஸ் நின்று உச்சநீதிமன்றத்தின் நீரூற்றுகளை பார்வையிலிருந்து மறைத்தது. டூரிஸ்ட்களை அமைத்து வந்த வழிகாட்டி, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், அதோ தெரிவதுதான் கேபிட்டல் கட்டிடம். அமெரிக்க நாட்டின் நாடாளுமன்றம். 1793ஆம் ஆண்டு இங்கே அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் 1840 பிரிட்டிஷார் அந்த கட்டிடத்தை கொளுத்தி விட்டார்கள் என்று விவரித்துக் கொண்டிருந்தார். அவன் ஒரு கிறுக்கு பிடித்த செனட்டர் மறுபடியும் இந்த கட்டடத்துக்கு களங்கம் உண்டு பண்ண போகிறார் என்று நினைத்து கொண்டான் மார்க். ஆபத்து விளையப் போகிறது என்பதை எண்ண அவன் மனத்தில் சுமை அதிகரித்தது. விபரீதம் நிகழப்போவது நிச்சயம். கேபிட்டல் கட்டிடத்தின் விசாலமான படிகளில் இரத்தக்கரை பரவப் போகிறது. அதை நம்மால் தடுக்க முடியாது. கொலைகாரனே, சதிகாரனே, நீ எங்கே இருக்கிறாய்? மார்க் எழுந்து கொண்டான். பேண்டில் ஒட்டியிருந்த புல்லை தட்டிக்கொண்டு யோசித்தான். பிப்ரவரி 24ஆம் தேதி அன்று இவர்கள் இங்கே பகலுணவு அறிந்தினார்கள். அதற்கு விடை தெரிந்தால் எந்த 4 பேர் நிரபராதி, எந்த ஒருவன் சதிகாரன் என்பதை கண்டுபிடித்து விடலாம். ஆனால் குறிப்பிட்ட அந்த செனட்டரை கண்டுபிடித்து விட்டால் கூட கொலையை தடுத்து நிறுத்த முடியுமா? குறிப்பிட்ட செனட்டராகவோ அந்த கொலையை செய்ய போகிறார்? இல்லையே, அவர் அமர்த்தியுள்ள வேறொரு ஆள் அல்லவா செய்வான். கேபிட்டல் கட்டிடத்துக்கே ஜனாதிபதி வராதபடி தடுத்தால் நல்லது. டைரக்டரேட் ஏதோ திட்டம் இருக்கிறது. விபரீதம் நேரும் அளவுக்கு விட்டுவிட மாட்டார். குறிப்பு நோட்டை மூடி எடுத்துக்கொண்டு மார்க் நடந்தான். ரயில் ஏறி வீட்டை அடைந்து காரை எடுத்துக்கொண்டு வுட்ரோ வில்சன் ஆஸ்பத்திரிக்கு மெல்ல ஓட்டிச் சென்றான். நிமிர்ந்து கண்ணாடியை நோக்கிய போது ஒரு கார் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. இந்த முறை கருப்பு நிற பியூயிக் கார். யாரோ நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆஸ்பத்திரி அவன் அடைந்தபோது எலிசபெத் வந்தாள். அவள் முகத்தை சோர்வு கப்பியிருந்தது. காரின் கதவை திறந்து கொண்டு பொத் என்று மார்க்கின் பக்கத்தில் உட்கார்ந்தாள். நான் வந்து நேற்றிரவு என்று மார்க் சமாதானம் சொல்ல முயன்றான். எதுவும் சொல்ல வேண்டாம் என்றாள் எலிசபெத். துப்பரின் நாவலை படித்து முடிக்கையில் கடைசி அத்தியாயத்தை யாரோ கிழித்து எடுத்துக்கொண்ட மாதிரி இருந்தது எனக்கு. கிழித்தது யார் மார்க்?
அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமல், அந்த கடைசி அத்தியாயத்தை நான் இப்போது கொடுத்து விட்டால் சரிதானே என்றான் அவன். நன்றி, வேண்டாம், இன்னொரு காக்கா நரி கதை கேட்குற மூடில் நான் இல்லை என்றாள் அவள். நேற்றைய கதையில் ராத்திரி பூரா எனக்கு தூக்கம் இல்லாமல் போய்விட்டது. இதை சொல்லிவிட்டு எலிசபெத் மௌனமாகிவிட்டால். அவளிடமிருந்து பேச்சு வரவழைப்பது அவனுக்கு பெரும் பிரயத்தனமாக இருந்தது. வலது பக்கம் காரை திருப்பி நெடுஞ்சாலையிலிருந்து பிரிந்து கடை வீதிகளின் ஓரமாக நிறுத்தினான். நேற்றைய விஷயத்தில் வருத்தமா உனக்கு லெஸ்? ஒரு விதத்தில் என்றாள் அவள். திடீரென்று சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் புறப்பட்ட போது என்னை முட்டாள் அடிக்க மாதிரி இருந்தது, முட்டாள் அடித்த மாதிரி இருந்தது. ஏன் அப்படி கிளம்பினீர்கள் என்பதை கூட சொல்லவில்லையே. அதை சொல்வதற்கில்லை என்றான் மார்க் சங்கடத்துடன். ஆனால் ஒன்றை மட்டும் நம்பு, அது உனக்கு சம்பந்தமான விஷயம் இல்லை. அதாவது அநேகமாய் என்றவன் சட்டென்று நிறுத்தி கொண்டான். அதாவது சொல்லுங்கள், அதாவது அநேகமாய் எனக்கு சம்பந்தமில்லை என்று சொல்ல வந்தீர்கள், அப்படித்தானே? அப்படியானால் எனக்கு ஓரளவு சம்பந்தம் உண்டு என்கிறார்கள். அப்படி என்ன அவசர அழைப்பு அது? லெஸ், நாம் பேசியது போதும், சாப்பிட போகலாம். அவளிடமிருந்து பதில் வரவில்லை. அவள் உள்ளத்திலும் ஏதோ ஒரு பாரம் அழுத்தி கொண்டிருப்பதை மார்க் உணர்ந்தான். தொடரும்.